ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரிங் முறுக்கு செய்ய போகிறேன். அதாவது ஆந்திரா முறுக்கு, அதுக்கு ரிங் முறுக்குன்னு சொல்லலாம். 1 டம்ளர் அரிசி மாவு, இது வந்து 200 கிராம் வரும் இந்த டம்ளரு. அதில் ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ தான் இந்த முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, போதும். இதோட இதை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரம் வச்சு இப்போ அதில் வந்து 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. அதை இதில் ஊற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் நெய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நெய் போடலைன்னா பட்ரு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், வாசனைக்காக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அது கூட ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கலர் பொடி, கேசரி பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கலர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதெல்லாம் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை இதில் வந்து கொட்டிக்கலாம். இதை நல்லா கிளறி விடலாம். நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடணும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைப்போம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் லைட்டாக ஆறிடுச்சு. லைட்டாக தான் சூடு இருக்குது. இதை வந்து நல்லா சேர்த்து இப்படி பிசையணும். சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி இப்படி கையில் தொட்டுக்குருங்க. கையில் தொட்டுக்கிட்டு இப்படி பிசைஞ்சால் சூடு தெரியாது. இதை வந்து நல்லா இப்படி பிசையணும், சப்பாத்தி மாவு அளவுக்கு. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதை இப்படி உருட்டிக்குவோம். ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்படி நல்லா இதை வந்து உருட்டணும். இப்போ இதை செய்யும்போது இந்த மாவு வந்து காஞ்சிராமல் இருக்கிறக்காக நான் ஒரு துணி போட்டு இதை மூடி வைக்கிறேன், வெள்ளை துணி போட்டு. அப்போ தான் கொஞ்சம் காயாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா உருட்டிக்குவோம். பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து இப்படி ஒரு ரவுண்டாக வச்சு இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதை வந்து நல்லா ஜாயின் பண்ணோம்னா பாருங்கள், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்ம அப்பப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த துணியை போட்டு மூடி வச்சோம்னா மாவு வந்து ஈரப்பதமாக இருக்கும், காயாது. பாருங்கள், எல்லா முறுக்கையும் நல்லா இது மாதிரி ரவுண்டாக சுற்றி வச்சாச்சு. இப்போ வந்து கடாயில் போடலாம், எண்ணெயில் போடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள், இப்போ இதில் ஒன்றா எடுத்து போடலாங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. ரொம்ப நிறைய போடக்கூடாது, கரெக்டாக ப்ளேசஸ் இருக்க வரைக்கும் தான் போடணும். நல்லா போட்டாச்சு. பாருங்கள், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். 1 சைடு நல்லா வேகட்டுங்க. இப்போ இதெல்லாம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பபுள்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், ஆந்திரா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரிங் முறுக்கு பாருங்கள், சூப்பரான ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஆந்திரா முறுக்குன்னு சொல்லுவோம், நாங்கள் ரிங் முறுக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.